365 நாட்கள் பைபிள் சவாலின் 69வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யோசுவா 19 முதல் 21 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு கர்த்தர் சொன்ன எந்த வாக்குத்தத்தமும் தவறவில்லை என்றும் அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியது என்றும் அறிவிக்கிறது. இன்றைய வாசிப்பு தேவன் ஒவ்வொரு விவரத்திலும் விசுவாசமானவர் என்றும் அவர் ஆரம்பித்ததை நிறைவேற்றுகிறார் என்றும் உங்கள் இதயத்தை நிச்சயப்படுத்தட்டும். ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்து உமது பூரண விசுவாசத்தில் அமைதியாய் ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். நன்றியுடனும் நிச்சயத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 69 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Joshua chapter 19 to 21. These passages declare that not one of the Lord's promises failed and every word he spoke came to pass. May today's reading fill your heart with confidence that God is faithful in every detail and completes what he begins. Lord, help us trust in your promises and rest in your perfect faithfulness. Let us begin with gratitude and assurance. யோசுவா அதிகாரம் 19. Joshua chapter 19. வசனம் 1. இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம் யூதா புத்திரருடைய சுதந்தரத்தின் நடுவே இருக்கிறது. Verse 1. And the second lot came forth to Simeon, even for the tribe of the children of Simeon according to their families. And their inheritance was within the inheritance of the children of Judah. வசனம் 2. அவர்களுக்கு சுதந்தரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்செபா, சேபா, மோலாதா. Verse 2. And they had in their inheritance Beersheba, or Sheba, and Malada. வசனம் 3. ஆசார் சூகால், பாலா, ஆச்சேம். Verse 3. And Hazar-shual, and Bala, and Nazem. வசனம் 4. எல்தோலாத், பெத்தூல், ஒர்மா. Verse 4. And Eltolad, and Bethel, and Homa. வசனம் 5. சிக்லாக், பெத்மார்காபோத், ஆத்சார் சூசா. Verse 5. And Ziklag, and Bethmarcaboth, and Hazar-sus. வசனம் 6. பெத்லெபாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. Verse 6. And Bethlebaoth, and Sharuan, 13 cities and their villages. வசனம் 7. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. Verse 7. Ain, Reman, and Ether, and Ashan, 4 cities and their villages. வசனம் 8. இந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாலாத் பெயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். Verse 8. And all the villages that were round about these cities to Balathbir, Ramath of the south. This is the inheritance of the tribe of the children of Simeon according to their families. வசனம் 9. சிமியோன் புத்திரருடைய சுதந்தரம் யூதா புத்திரரின் பங்குவீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்தரத்தின் நடுவிலே சுதந்தரம் பெற்றார்கள். Verse 9. Out of the portion of the children of Judah was the inheritance of the children of Simeon, for the part of the children of Judah was too much for them. Therefore the children of Simeon had their inheritance within the inheritance of them. வசனம் 10. மூன்றாம் சீட்டு செப்புலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரீத் மட்டும் உள்ளது. Verse 10. And the third lot came up for the children of Zebulun according to their families. And the border of their inheritance was unto Sarid. வசனம் 11. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி
தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போகும். Verse 11. And their border went up toward the sea, and Marala, and reached to Dabbaset, and reached to the river that is before Jokneam. வசனம் 12. சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தாபோரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்குச் சென்று யப்பியாவுக்கு ஏறி. Verse 12. And turned from Sarid eastward toward the sunrising unto the border of Chisloth-Tabor. And then goeth out to Daberath, and goeth up to Japhia. வசனம் 13. அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தாய் பேரையும் இத்தாகாத்சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போகும். Verse 13. And from thence passeth on along on the east to Gittahahafa, to Itakazan, and goeth out to Remanmathotuna. வசனம் 14. அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். Verse 14. And the border compasseth it on the north side to Hanathan, and the outgoings thereof are in the valley of Jiphtahal. வசனம் 15. காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். Verse 15. And Kattat, and Nahalal, and Shimron, and Idala, and Bethlehem, 12 cities with their villages. வசனம் 16. செப்புலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். Verse 16. This is the inheritance of the children of Zebulun according to their families, these cities with their villages. வசனம் 17. நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. Verse 17. And the fourth lot came out to Issachar, for the children of Issachar according to their families. வசனம் 18. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த இல்லை. எஸ்ரயேல், கெத்சுல்லோத், சூனேம். Verse 18. And their border was toward Jezreel, and Chesullath, and Shunem. வசனம் 19. அப்ராயிம், சீகோன் அனாகராத். Verse 19. And Habharim, and Shun, and Anaharath. வசனம் 20. ராப்பீத், கிஷியோன், அபெத்ஸ். Verse 20. And Rabbath, and Kishan, and Abaz. வசனம் 21. ரேமேத், என்கன்னீம், என்காதா, பெத்பாத்செஸ் இவைகளே. Verse 21. And Remoth, and Enganam, and Enhada, and Bethpazez. வசனம் 22. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. Verse 22. And the coast reacheth to Tabor, and Shahjimah, and Beth-Shemesh, and the outgoings of their border were at Jordan, 16 cities with their villages. வசனம் 23. இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். Verse 23. This is the inheritance of the tribe of the children of Issachar according to their families, the cities and their villages. வசனம் 24. ஐந்தாம் சீட்டு ஆசீர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. Verse 24. And the fifth lot came out for the tribe of the children of Asher according to their families. வசனம் 25. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப். Verse 25. And their border was Helkat, and Hali, and Beton, and Etshaf. வசனம் 26. அலம்மேலெக், ஆமாத், மிஷியால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர்லிப்னாத்திற்கும் சென்று. Verse 26. And Alammelech, and Armad, and Meshiel, and reacheth to Carmel westward,
and to Shihor Libnath. வசனம் 27. கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செப்புலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும். Verse 27. And turneth toward the sun rising to Beth Dagon, and reacheth to Zebulun, and to the valley of Jiphtahal toward the north side of Beth-Emek, and Neel, and goeth out to Kabul on the left hand. வசனம் 28. எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போகும். Verse 28. And Hebron, and Rehob, and Hammon, and Cana, even unto great Zidon. வசனம் 29. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்ஜீபின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும். Verse 29. And then the coast turneth to Ramah, and to the strong city Tyre, and the coast turneth to Hos, and the outgoings thereof are at the sea from the coast to Ichzib. வசனம் 30. உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. Verse 30. Ummah also, and Aphek, and Rehob, 22 cities with their villages. வசனம் 31. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசீர் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். Verse 31. This is the inheritance of the tribe of the children of Asher according to their families. These cities with their villages. வசனம் 32. ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. Verse 32. The sixth lot came out to the children of Naphtali, even for the children of Naphtali according to their families. வசனம் 33. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த இல்லை. ஏலேப்பிலும் சானானிமிலுள்ள அல்லோனிலுமிருந்து வந்து ஆதமி நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். Verse 33. And their coast was from Heleph, from Alan to Zananim, and Adami, Nekeb, and Jabneel, unto Lakam, and the outgoings thereof were at Jordan. வசனம் 34. அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோகுக்கு சென்று தெற்கே செப்புலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயப்புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். Verse 34. And then the coast turneth westward to Aznot-Tabor, and goeth out from thence to Hukkok, and reacheth to Zebulun on the south side, and reacheth to Asher on the west side, and to Judah upon Jordan toward the sun rising. வசனம் 35. அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத். Verse 35. And the fenced cities are Ziddim, Zedar, and Hamath, Ract, and Chinnerath. வசனம் 36. ஆதமா, ராமா, ஆத்சோர். Verse 36. And Adama, and Rama, and Hazah. வசனம் 37. கேதேஸ், எத்ரேயி, எனாத்சோர். Verse 37. And Kadesh, and Edrei, and Enhazor. வசனம் 38. ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெத்தானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. Verse 38. And Ain, and Migdalel, Hom, and Bethanath, and Beth-Shemesh, 19 cities with their villages. வசனம் 39. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். Verse 39. This is the inheritance of the tribe of the children of Naphtali according to their families. The cities and their villages,
வசனம் 40. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. Verse 40. And the seventh lot came out for the tribe of the children of Dan according to their families. வசனம் 41. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்சேமேஸ். Verse 41. And the coast of their inheritance was Zorah, and Eshtol, and Irshemesh. வசனம் 42. சாலாபீன், ஆயலோன், ஏத்லா. Verse 42. And Shalabin, and Ajalan, and Jethla. வசனம் 43. ஏலோன், திம்னாதா, எக்ரோன். Verse 43. And Elon, and Thimnatha, and Ekro. வசனம் 44. எல்திக்கே, கிபித்தோன், பாலாத். Verse 44. And Elteke, and Gibbethon, and Balath. வசனம் 45. ஏகூப், பெனபெராக், காத்ரிம்மோன். Verse 45. And Jehud, and Benbarak, and Guthrimmon. வசனம் 46. மேயார்கோன், ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. Verse 46. And Mejarcom, and Rakkom, with the border before Japho. வசனம் 47. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். Verse 47. And the coast of the children of Dan went out, too little for them. Therefore the children of Dan went up to fight against Leshem, and took it, and smote it with the edge of the sword, and possessed it, and dwelt therein, and called Leshem Dan, after the name of Dan their father. வசனம் 48. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். Verse 48. This is the inheritance of the tribe of the children of Dan according to their families. These cities with their villages. வசனம் 49. தேசத்தை அதின் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். Verse 49. When they had made an end of dividing the land for inheritance by their coasts, the children of Israel gave an inheritance to Joshua the son of Nun among them. வசனம் 50. எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். Verse 50. According to the word of the Lord they gave him the city which he asked, even Timnath-serah in Mount Ephraim, and he built the city, and dwelt therein. வசனம் 51. ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். Verse 51. These are the inheritances which Eleazar the priest, and Joshua the son of Nun, and the heads of the fathers of the tribes of the children of Israel, divided for an inheritance by lot in Shiloh before the Lord, at the door of the tabernacle of the congregation. So they made an end of dividing the country. யோசுவா அதிகாரம் 20. Joshua chapter 20. வசனம் 1. கர்த்தர் யோசுவாவை நோக்கி. Verse 1. The Lord also spake unto Joshua, saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயைக் கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கலப்பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Verse 2. Speak to the children of Israel, saying, Appoint out for you cities of refuge, whereof I spake unto you by the hand of Moses. வசனம் 3. அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப்போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். Verse 3. That the slayer that killeth any person unawares, and unwittingly may flee thither, and they shall be your refuge from the avenger of blood. வசனம் 4. அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடிவருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுகவாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தைச் சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக்கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். Verse 4. And when he that doth flee unto one of those cities shall stand at the entering of the gate of a city, and shall declare his cause in the ears of the elders of that city, they shall take him into the city unto them, and give him a place, that he may dwell among them. வசனம் 5. பழிவாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகை என்று அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். Verse 5. And if the avenger of blood pursue after him, then they shall not deliver the slayer up into his hand, because he smote his neighbor unwittingly, and hated him not before time. வசனம் 6. நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திருப்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். Verse 6. And he shall dwell in that city, until he stand before the congregation for judgment, and until the death of the high priest that shall be in those days. Then shall the slayer return, and come unto his own city, and unto his own house, unto the city from whence he fled. வசனம் 7. அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும் எப்ராயிமின் மலை தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். Verse 7. And they appointed Kadesh in Galilee in Mount Naphtali, and Shechem in Mount Ephraim, and Kirjathurb, which is Hebron, in the mountain of Judah. வசனம் 8. எரிகோவிலிருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். Verse 8. And on the other side Jordan by Jericho eastward, they assigned Bezer in the wilderness upon the plain out of the tribe of Reuben, and Ramoth in Gilead out of the tribe of Gad, and Golan in Bashan out of the tribe of Manasseh. வசனம் 9. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. Verse 9. These were the cities appointed for all the children of Israel, and for the stranger that sojourneth among them, that whosoever killeth any person at unawares might flee thither, and not die by the hand of the avenger of blood, until he stood before the congregation. யோசுவா அதிகாரம் 21. Joshua chapter 21. வசனம் 1. அப்பொழுது லேவியரின் வம்சப்பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்திலிருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும்
இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களிலுள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து. Verse 1. Then came near the heads of the fathers of the Levites unto Eleazar the priest, and unto Joshua the son of Nun, and unto the heads of the fathers of the tribes of the children of Israel. வசனம் 2. நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். Verse 2. And they spake unto them at Shiloh in the land of Canaan, saying, The Lord commanded by the hand of Moses to give us cities to dwell in, with the suburbs thereof for our cattle. வசனம் 3. கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். Verse 3. And the children of Israel gave unto the Levites out of their inheritance, at the commandment of the Lord, these cities and their suburbs. வசனம் 4. கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. Verse 4. And the lot came out for the families of the Kohathites, and the children of Aaron the priest, which were of the Levites, had by lot out of the tribe of Judah, and out of the tribe of Simeon, and out of the tribe of Benjamin, 13 cities. வசனம் 5. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. Verse 5. And the rest of the children of Kohath had by lot out of the families of the tribe of Ephraim, and out of the tribe of Dan, and out of the half tribe of Manasseh, 10 cities. வசனம் 6. கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானிலிருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. Verse 6. And the children of Gershon had by lot out of the families of the tribe of Issachar, and out of the tribe of Asher, and out of the tribe of Naphtali, and out of the half tribe of Manasseh in Bashan, 13 cities. வசனம் 7. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. Verse 7. The children of Merari by their families had out of the tribe of Reuben, and out of the tribe of Gad, and out of the tribe of Zebulun, 12 cities. வசனம் 8. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். Verse 8. And the children of Israel gave by lot unto the Levites these cities with their suburbs, as the Lord commanded by the hand of Moses. வசனம் 9. லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு. Verse 9. And they gave out of the tribe of the children of Judah, and out of the tribe of the children of Simeon, these cities which are here mentioned by name. வசனம் 10. யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராகச் சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன. Verse 10. Which the children of Aaron, being of the families of the Kohathites, who were of the children of Levi, had, for theirs was the first lot. வசனம் 11. யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதைச் சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். Verse 11.
And they gave them the city of Arb the father of Anak, which city is Hebron, in the hill country of Judah, with the suburbs thereof round about it. வசனம் 12 பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதின் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள். Verse 12. But the fields of the city, and the villages thereof, gave they to Caleb the son of Jephunneh for his possession. வசனம் 13 இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதின் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 13. Thus they gave to the children of Aaron the priest Hebron with her suburbs, to be a city of refuge for the slayer, and Libnah with her suburbs. வசனம் 14 யாத்தீரையும் அதின் வெளிநிலங்களையும் எஸ்தெமோவாவையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 14. And Jattir with her suburbs, and Eshtemoa with her suburbs. வசனம் 15 ஓலோனையும் அதின் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 15. And Holon with her suburbs, and Debir with her suburbs. வசனம் 16 ஆயினையும் அதின் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதின் வெளிநிலங்களையும் பெத்ஷிமேசையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களிலிருக்கிற பட்டணங்கள் 9. Verse 16. And Ain with her suburbs, and Juttar with her suburbs, and Bethshemesh with her suburbs, 9 cities out of those 2 tribes. வசனம் 17 பென்யமீன் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதின் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 17. And out of the tribe of Benjamin, Gibeon with her suburbs, Geber with her suburbs. வசனம் 18 ஆனதோத்தையும் அதின் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 18. Anathoth with her suburbs, and Ammon with her suburbs, 4 cities. வசனம் 19 ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. Verse 19. All the cities of the children of Aaron, the priests, were 13 cities with their suburbs. வசனம் 20 லேவியரான கோகாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்குவீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன. Verse 20. And the families of the children of Kohath, the Levites which remained of the children of Kohath, even they had the cities of their lot out of the tribe of Ephraim. வசனம் 21 கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமான எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதின் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 21. For they gave them Shechem with her suburbs in Mount Ephraim, to be a city of refuge for the slayer, and Gezer with her suburbs. வசனம் 22 கிப்சாயிமையும் அதின் வெளிநிலங்களையும் பெத்துரோனையும் அதின் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 22. And Kibzaim with her suburbs, and Bethhoron with her suburbs, 4 cities. வசனம் 23 தான் கோத்திரத்திலே எல்தெக்கேயையும் அதின் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 23. And out of the tribe of Dan, Elteke with her suburbs, Gibbethon with her suburbs. வசனம் 24 ஆயலோனையும் அதின் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதின் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 24. Ajaon with her suburbs, Gathrimmon with her suburbs, 4 cities. வசனம் 25 மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதின் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதின் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2.
Verse 25. And out of the half tribe of Manasseh, Tanach with her suburbs, and Gathrimmon with her suburbs, 2 cities. வசனம் 26. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 10. Verse 26. All the cities were 10 with their suburbs for the families of the children of Kohath that remained. வசனம் 27. லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமான பாசானிலுள்ள கோலானையும் அதின் வெளிநிலங்களையும் பெயேஸ்திராவையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. Verse 27. And unto the children of Gershon, of the families of the Levites, out of He, other, half tribe of Manasseh, they gave Golan in Bashan with her suburbs, to be a city of refuge for the slayer, and Beshtera with her suburbs, 2 cities. வசனம் 28. இசக்காரின் கோத்திரத்திலே கீச்சோனையும் அதின் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 28. And out of the tribe of Issachar, Kishon with her suburbs, Dabere with her suburbs. வசனம் 29. எர்மூத்தையும் அதின் வெளிநிலங்களையும் என்கன்னீமையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 29. Jarmuth with her suburbs, Engannim with her suburbs, 4 cities. வசனம் 30. ஆசீரின் கோத்திரத்திலே மிஷியாலையும் அதின் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 30. And out of the tribe of Asher, Mishal with her suburbs, Abdon with her suburbs. வசனம் 31. எல்காத்தையும் அதின் வெளிநிலங்களையும் ரேகோபையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 31. Helkat with her suburbs, and Rehob with her suburbs, 4 cities. வசனம் 32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதின் வெளிநிலங்களையும் அம்மோத்தோரையும் அதின் வெளிநிலங்களையும் கர்த்தானையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. Verse 32. And out of the tribe of Naphtali, Kadesh in Galilee with her suburbs, to be a city of refuge for the slayer, and Hamaddor with her suburbs, and Kartan with her suburbs, 3 cities. வசனம் 33. கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. Verse 33. All the cities of the Gershonites according to their families were 13 cities with their suburbs. வசனம் 34. மற்ற லேவியராகிய மிராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபுலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதின் வெளிநிலங்களையும் கர்தாவையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 34. And unto the families of the children of Merari, the rest of the Levites, out of the tribe of Zebulun, Jokneam with her suburbs, and Kart with her suburbs. வசனம் 35. திம்னாவையும் அதின் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 35. Damna with her suburbs, Nahalal with her suburbs, 4 cities. வசனம் 36. ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதின் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 36. And out of the tribe of Reuben, Bezer with her suburbs, and Jahaza with her suburbs. வசனம் 37. கெத்தெமோத்தையும் அதின் வெளிநிலங்களையும் மெபாகாத்தையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 37. Kedemeth with her suburbs, and Mephat with her suburbs, 4 cities. வசனம் 38. காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமாக கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் அதின் வெளிநிலங்களையும்
மக்னாயீமையும் அதின் வெளிநிலங்களையும். Verse 38. And out of the tribe of Gad, Ramoth in Gilead with her suburbs, to be a city of refuge for the slayer, and Mahanaim with her suburbs. வசனம் 39. எஸ்போனையும் அதின் வெளிநிலங்களையும் யாசீரையும் அதின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. Verse 39. Heshbon with her suburbs, Jazer with her suburbs, 4 cities in all. வசனம் 40. இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள். அவர்களுடைய பங்குவீதம் 12 பட்டணங்கள். Verse 40. So all the cities for the children of Merari by their families, which were remaining of the families of the Levites, were, by their lot 12 cities. வசனம் 41. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 48. Verse 41. All the cities of the Levites within the possession of the children of Israel were 48 cities with their suburbs. வசனம் 42. இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அததைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது. Verse 42. These cities were every one with their suburbs round about them. Thus were all these cities. வசனம் 43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளைச் சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். Verse 43. And the Lord gave unto Israel all the land which he swore to give unto their fathers. And they possessed it, and dwelt therein. வசனம் 44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களைச் சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 44. And the Lord gave them rest round about, according to all that he swore unto their fathers. And there stood not a man of all their enemies before them. The Lord delivered all their enemies into their hand. வசனம் 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. Verse 45. There failed not aught of any good thing which the Lord had spoken unto the house of Israel. All came to pass. பைபிள் சவாலின் 69வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய விசுவாசம் ஒருபோதும் தோல்வியுறாது என்றும் அவரது வாக்குத்தத்தங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் நினைவூட்டட்டும். உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அவரிடம் ஒப்படைக்க அவரது வார்த்தை சமாதானத்தை அளிக்கட்டும். இன்று எந்த வாக்குத்தத்தம் உங்கள் விசுவாசத்தை அதிகமாக பலப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 70வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 69 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's faithfulness never fails and his promises stand firm forever. Let his word give you peace as you trust him with your present and your future. Comment below which promise from today strengthened your faith the most. And join us again tomorrow for day 70. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.